வணக்கம். இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சிறைச்சாலைகள்னாலே சமூக பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டவைன்னு நாம எல்லோரும் நம்புறோம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே அவை குற்றவாளிகளை சீர்திருத்துதா அல்லது வெறும் தண்டனை கூடங்களாவே சுருங்கிடுச்சா? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. நமது நீதித்துறையோட யதார்த்த நிலையில ஆரம்பிச்சு ஒரு மனிதனுக்குள் ஏற்படும் மிக ஆழமான அகரீதியான மனமாற்றம் வரைக்கும் நாம பயணிக்க போறோம். தயாரா? ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தரவை சொல்றேன். தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம், அதாவது என்சிஆர்பி கொடுக்கிற தகவல் பொடி, இந்திய சிறைகள்ல இருக்கிறவங்கள 70 முதல் 75% பேர் யார் தெரியுமா? அவங்க தண்டனை பெற்ற குற்றவாளிகள் கிடையாது. ஆமாங்க, தன் மேலான குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படாத நிலையில தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிற விசாரணை கைதிகள் தான் அவங்க. இந்த ஒரு புள்ளி விவரமே நம்ம சிறைச்சாலைகளோட தற்போதைய அவல நிலையை ரொம்ப அப்பட்டமா காட்டுது இல்லையா? சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல குற்றங்களின் அதிகரிப்பும் சிறைச்சாலையின் யதார்த்தமும், அடுத்து சீர்கெடுக்கும் சிறைச்சூழல், அப்புறம் உள்ளார்ந்த மனமாற்றம், உள்ளார்ந்த கண்காணிப்பு, பாவ மன்னிப்பும் ஒழுக்கமும், கடைசியா மனிதத்தை மீட்டெடுத்தல். வாங்க உள்ளே போகலாம். முதல்ல குற்றங்களின் அதிகரிப்பும் சிறைச்சாலையின் யதார்த்தமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தரவுகளை கவனிச்சிங்கன்னா ஒரு பக்கம் சைபர் குற்றங்கள், இளைஞர்கள் தொடர்புடைய குற்றங்கள், அப்புறம் திரும்ப திரும்ப குற்றம் செய்யற போக்கு, இதெல்லாம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகுது. சரி, மறுபக்கம் சிறைச்சாலையின் யதார்த்தங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, முக்காவாசி சிறைகள் அதோட கொள்ளளவை விட ரொம்ப அதிகமா நிரம்பி வழியுது. இந்த மாதிரி கூட்ட நெரிசல் இருக்கிறப்போ அங்க அடிப்படை வசதிகளோ கல்வியோ அல்லது மனநல ஆலோசனைகளோ எப்படி வழங்க முடியும்? அது சாத்தியமே இல்ல. இதனாலேயே சிறைகள்ல மனநல பிரச்சனைகள், தற்கொலை முயற்சிகள், இயற்கையற்ற மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போறத இந்த தளவுகள் நமக்கு தெளிவா காட்டுது. இதுல அதிகம் பாதிக்கப்படுறது யாருன்னா, பொருளாதார ரீதியா பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்தவங்க தான். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம சிறைச்சாலைகள் மனிதனை மாத்திர சீர்திருத்த மையங்களா இல்லாம வெறும் தண்டனை மையங்களா மட்டுமே சுருங்கிடுச்சுங்கிறத மூலக்கட்டுரைகள் வெளிச்சம் போட்டு காட்டுதுங்க. அடுத்து சிறைச்சூழல் எப்படி ஒரு மனிதனை சீர்கெடுக்குதுன்னு பார்ப்போம். சிறைக்குள்ள போன ஒருத்தன் எப்படி படிப்படியா ஒரு முழுமையான குற்றவாளியா மாறுறான்னு நாம புரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா இது ஒரு மோசமான சுழற்சி. சின்ன சின்ன தப்பு செஞ்சவங்க கூட பெரும் குற்றவாளிகளோட அங்க பழகுறப்போ அந்த சிறைச்சூழலே ஒரு குற்றம் கற்கும் பள்ளியா மாறிடுது. தனிமை, அப்புறம் அங்க கிடைக்கிற மரியாதையற்ற நடத்தை, இதெல்லாம் அவங்களுக்குள்ள மன அழுத்தத்தையும் கோவத்தையும் மட்டும்தான் மிச்சம் வைக்குது. ஒரு கட்டத்துல குற்றவாளிங்கிற அந்த அடையாளம் அவங்களோட மனிதத்தன்மையை முற்றிலுமா சிதைச்சிடுது. போதிய தொழில் பயிற்சி அங்க கிடைக்கிறதில்ல. சிறையிலேருந்து வெளியே வந்த உடனே இந்த சமூகமும் அவங்கள ஏத்துக்கிறதில்ல. அப்புறம் வேற வழி இல்லாம திரும்பவும் தப்பு பண்றதே அவங்களுக்கு வாழ்வாதாரமா மாறிடுது. இப்போ இவ்ளோ இருண்ட சூழல்ல நம்ம முன்னாடி எழுற மிக முக்கியமான கேள்வி இதுதான்: சிறைகளை உண்மையிலேயே சீர்திருத்த முடியுமா? இது ரொம்ப பெரிய சமூகவியல் சிக்கல். ஆனா இதுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக மற்றும் உளவியல் தீர்வை நம்ம மூல கட்டுரைகள் முன்வைக்குது. அது என்னன்னு பார்க்கும். அதான் உள்ளார்ந்த மனமாற்றம். உள்ளார்ந்த மனமாற்றம்னா என்ன? அது வெறும் வெளிப்புற கட்டுப்பாடுகளை தாண்டி பகுத்தறிவு பூர்வமான இறை நம்பிக்கை மூலமா ஒருத்தர் தன் செயல்களுக்கு தானே பொறுப்பேற்று அகரீதியா விடுதலை பெறுகிற ஒரு அடிப்படை மாற்றம்னு மூல ஆதாரங்கள் வரையறுக்குது. அதாவது உண்மையான சீர்திருப்பம் சிறை கம்பிகளுக்கு பின்னாடி நடக்கிறதில்ல, அது ஒரு மனிதனுக்குள்ளே அவன் மனசுக்குள்ள நிகழணும்னு இஸ்லாமிய பார்வை முன்வைக்குது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த இறை நம்பிக்கை கண்மூடித்தனமானது கிடையாது. இது மனிதனை சிந்திக்கவும் தன் செயல்களோட விளைவுகளை பத்தி ஆராயவும் வைக்குது. தன் வாழ்க்கையில செஞ்ச தப்புகளுக்கு வெளிப்புறச் சூழலை மட்டுமே குறை சொல்லாம தன் முடிவுகளுக்கு தானே பொறுப்பேத்துகிற மனநிலைய இந்த பகுத்தறிவு பூர்வமான இறை நம்பிக்கை எப்படி கொண்டு வருதுன்னு இந்த கட்டுரைகள் ரொம்ப அழகா ஆராயுது. இத புரிஞ்சிக்க இந்த 2 வாக்கியங்களை கவனிங்க. நான் பிறவியிலேயே கெட்டவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்ற சிந்தனைக்கும், நான் தீமையால தூண்டப்பட்டேன் ஆனா என்னால மாற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கும் இடையே ஒரு மாபெரும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இஸ்லாம் மனிதனை பிறவியிலேயே கெட்டவன்னு முத்திர குத்துறதில்ல. பாவத்தையும் பாவியையும் அது 2ஆ பிரிச்சு பாக்குது. மூலக்கட்டுரை சுட்டிக்காட்டுற ஒரு குரான் வசனம் இதத்தான் ரொம்ப துல்லியமா சொல்லுது. அதாவது மனிதனை தப்பு பண்ண தூண்டுறது அவனுக்குள்ள இயல்பா இருக்கிற தீமை கிடையாது, அது ஆசை, கோபம் மற்றும் ஷைத்தானோட வெளிப்புற தூண்டுதல் தான் அப்படின்னு இது விளக்குது. பழிய மனிதன் மேல போடாம ஒரு வெளிப்புற தூண்டுதல் மேல சுமத்தும் போது அந்த குற்றவாளியோட மனசுல கண்டிப்பா என்னால திருந்த முடியும் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நம்பிக்கை உருவாகுது. சீர்திருத்தத்தோட முதல் அடித்தளமே இதுதான்னு இந்த வாதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கப்படுது. சரி, அடுத்து உள்ளார்ந்த கண்காணிப்பு பற்றி பார்க்கலாம்.
சிறையில என்னதான் காவலர்களோட கண்காணிப்பு இருந்தாலும் அது மனிதனை வெளிப்புறமா மட்டுமே கட்டுப்படுத்தும். ஆனா இஸ்லாமிய இறை நம்பிக்கை மனிதனுக்குள்ள ஒரு ரொம்ப வலுவான உள்ளார்ந்த கண்காணிப்பை உருவாக்குது. யாரும் நம்மள பார்க்கல, அதனால நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த மாயைய இந்த அக கண்காணிப்பு முற்றிலுமா உடைச்சி எரிஞ்சிருது. தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா? இந்த கேள்வியை ஒருத்தன் தனக்குத்தானே கேட்டுக்கும்போது அவனுக்குள்ள ஏற்படுற அந்த உளவியல் மாற்றத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனிமையில ஒருத்தன் தப்பு பண்ண நினைக்கிறான்னா அதுக்கு காரணம் தன்னை யாரும் பார்க்கலைங்கிற அந்த தைரியம்தான். ஆனா படைத்தவன் எப்பவும் நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற இந்த பகுத்தறிவு கேள்வி தனிமையில கூட தப்பு செய்யாம வாழ வைக்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்துது. உண்மையில இதுதாங்க சரியான கட்டுப்பாடுன்னு மூலக்கட்டுரைகள் விவரிக்குது. அடுத்ததா பாவ மன்னிப்பும் ஒழுக்கமும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும். அல்லாவின் கருணையை, நம்பிக்கையை இழக்காதீர்கள். ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சிருந்தாலும் சரி, அவன் தன் வாழ்க்கைய மறுபடியும் புதிதா தொடங்க முடியுங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையை இந்த வாதம் வழங்குது. தௌபான்னு சொல்லப்படுற இந்த பாவ மன்னிப்பு ஒரு கைதியோட மனசுமையை அப்படியே இறக்கி வச்சுட்டு அவனை கொஞ்சம் கூட நம்பிக்கை இழக்காம ஒரு புது வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைக்க செய்யுது. இது ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் ரிலீஃப்னு சொல்லலாம். இறை நம்பிக்கைங்கிறது வெறும் சிந்தனையோட நின்னுடுறதில்ல, அதை செயல்படுத்தணும். தொழுகை ஒருத்தனோட வாழ்க்கையில ஒழுக்கத்தையும் ஒரு நல்ல வழக்கத்தையும் ஏற்படுத்துது. நோன்பு அளப்பரிய தன்னடக்கத்தை வளர்க்குது. துவா, அதாவது பிரார்த்தனை, ஒருத்தனுக்கு மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்குது. இது எல்லாமே வெறும் ஆன்மீக சடங்குகள் இல்லைங்க, ரொம்பவே நடைமுறை சாத்தியமான உளவியல் கருவிகள். இந்த விஷயங்கள் ஒரு கைதியோட கோபத்தையும் அவசரத்தையும் நீக்கி ரொம்ப ஆழமான பொறுமையா அவனுக்குள்ள விதைக்குது. கடைசியா மனிதத்தை மீட்டெடுத்தல். இந்த முழு விஷயமும் எப்படி நிஜத்துல நடந்திருக்குன்னு பாப்போம். இந்த மனமாற்றத்துக்கு மிகச்சிறந்த உதாரணமா அமெரிக்க சிறைச்சாலைகளோட அனுபவங்கள் சுட்டிக்காட்டப்படுது. அங்க இஸ்லாமை ஏத்துக்கிட்ட பல கைதிகள் தங்களோட வன்முறை குணத்தை எல்லாம் விட்டுட்டு ரொம்ப சிறந்த ஒழுக்கம் கொண்டவங்களா மாறியிருக்காங்க. அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் மால்கம் எக்ஸ். ஒரு சாதாரண குற்றவாளியா சிறையில் அடைக்கப்பட்ட அவரு இஸ்லாமிய இறைநம்பிக்கையை உள்வாங்கினதுக்கு அப்புறம் உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் சிந்தனையாளராகவும் சமூக மாற்றத்துக்கான குரலாவும் மாறினாரு. ஒரு சரியான இறைநம்பிக்கை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாத்தும் என்பதற்கு இது ஒரு அற்புதமான சான்று. இந்த அலசல ஒரு ஆழமான கேள்வியோட நான் நிறைவு செய்ய விரும்புறேன். நம்ம சிறைச்சாலைகள் வெறும் நீதிங்கிற பேர்ல மனிதர்களை சீரழிக்கிற தண்டனை மையங்களாவே தொடரணுமா? இல்ல அன்பு, பகுத்தறிவு, பொறுப்புணர்வு, அப்புறம் இறைநம்பிக்கை மூலமா ஒரு மனிதனை முழுமையா மீட்டெடுக்கிற உண்மையான சீர்திருத்த மையங்களா மாறணுமா? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள அலசல்ல சந்திப்போம். நன்றி.